Hello friends, welcome to Malathi Samayal Studio. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell symbol-ஐயும் click பண்ணிடுங்க. உங்க feedbacks and suggestions-ஐ comment section-லயே சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை மணி நேரம் ஊற வச்ச 1 கப் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் அரை டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இதில் பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம், பொடியாக நறுக்குன கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த உருண்டைகளை இப்போ நம்ம ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இட்லி குக்கர் எடுத்துக்கோங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்மளுடைய பருப்பு உருண்டைகளை வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்மளோட பருப்பு உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து நம்ம இப்போ குழம்பு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன 8 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்குன 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போது நெல்லிக்காய் அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பருப்பு உருண்டையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஸ்டவ் மீடியமில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு அரைக்க வேண்டிய தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மைய இருக்கணும். இப்போ குழம்பு கொதித்த உடனே நம்மளோட தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் குழம்பு. இந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்மளுடைய பருப்பு உருண்டைகளை குழம்புல சேர்த்துடலாம். பருப்பு உருண்டை குழம்புல ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மட்டும் இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.